தமிழக முதல்வர் விஜயின் ஆட்சியில் அரசு அதிகாரிகளுக்கு கூட பயம் வந்துவிட்டதாக அமைச்சர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் பேட்டியளித்த அவர், எந்த தவறும் நடந்துவிடக் கூடாது என்ற பயத்தில் அரசு அதிகாரிகள் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார். இது ரீல்ஸ் போராட்சியில 30 ஆண்டுகளா ரியலா நலத்திட்டங்கள் கொடுத்து மக்கள் கிட்ட பேர் எடுத்து ஆட்சி இன்னைக்கு யாராலும் கொண்டு சொல்ல முடியாத நம்ம ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தலைவர் அவர்கள் முதலமைச்சர் பதவியை ஏற்ற உடனே எல்லாருக்குமே பயம் வந்துடுச்சு. அரசு அதிகாரிகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு ஊழல் செய்யறதுக்கு பயந்துக்கிறாங்க. ஒரு ஏஐ மேடம் கமிஷன் வாங்கினா ஒரு விஷயம் ஒன்று வந்தது. இது மாற்று கட்சியில இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, கமிஷன் வாங்கினா அந்த துறையில இருந்து பக்கத்துல வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தி போட்டுருப்பாங்க. அதாவது கௌரி வகத்திலிருந்து தாம்பரத்திலயோ இல்ல கிழக்கு தாம்பரத்திலயோ இல்ல செம்பாகத்திலயோ இப்படி மாத்தி போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம ஆட்சியில மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில அவங்கள சஸ்பெண்ட் செஞ்சுட்டோம். இதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்திலும் அரசு ஊழியர்கள் இன்னைக்கு லஞ்சம் வாங்குறதுக்கே யோசிச்சு நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்கிற ஆட்சி தான் நம்ம நிரந்தர முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்கிற ஆட்சி. தலைவர் அவர்கள் முதல் கையெழுத்தால் 200 யூனிட் இலவசம் விட்டாரு. பெண்களுக்கு பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் படை என்று ஒரு விஷயத்தை உருவாக்கினாரு. இன்னைக்கு ஒயின் ஷாப் எல்லாம் காலையில பிளாக் எடுத்துட்டு இருந்தாங்க, நைட் எல்லாம் பிளாக் எடுத்துட்டு இருந்தாங்க.